வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, மனசெல்லாம் மழையே கதையின் 3வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அம்பத்தூர் சாய்பாபா கோயிலுக்கு வந்தபோது கூட்டம் அதிகமாக இல்லை. பெரும்பாலும் கவிதாவின் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் இங்கே வருகின்ற வழமையை வைத்திருந்தார் வரலட்சுமி. கவிதாவின் பெருவாரியான நேரம் தாய் வீட்டிலேயே தான் போகும். அவளா இங்கே வருவதே பெருசு. அந்த மாதிரி அதிசய நேரங்களில் வரலட்சுமி கல்யாணியுடன் வந்து போவதுண்டு. இன்று கல்யாணி வரவில்லை. அன்போடு தான் வந்திருந்தாள். அவனுக்கு பெரிதாய் பக்தி இல்லை. அதே நேரம் நாத்திகத்திலும் நம்பிக்கை இல்லை. கவிதாவும் அம்மாவும் உள்ளே நகர்ந்திருக்க ஷூவை கழட்டி வைத்துவிட்டு மெல்ல உள்ளே நகர்ந்தான். உள்ளே நுழைந்ததும் எல்லா கண்களும் தெய்வத்தை பார்க்க அவன் கண்கள் மட்டும் தேவதையை பார்த்தது. பாவாடை தாவணியில் அம்மாவுடன் நின்று கொண்டிருந்தவளை பார்க்க சட்டென்ற கண்கள் ஃபெவிஸ்டிக் ஆனது. அவளும் இவனை பார்த்தாள்தான். ஆனாலும் அடுத்த நொடி விழி பிரிந்து வேறொரு இடத்திற்கு பயணமானது. இரு குடும்பங்களும் நேருக்கு நேர் சந்தித்த போதும் பேச முடியவில்லையே என்ற மனத்தாங்கல் இரு வீட்டு பெண்களுக்கும் எழுந்தாலும் முகத்தில் சின்ன முறுவலிப்பை கூட பரிமாறிக்கொள்ள எதுவோ தடுத்தது. ஆனால் இது எதையும் யோசிக்காமல் அன்பின் பார்வை நொடிக்கொரு முறை மொழியை தடவி மேல அவன் விழாவில் இடித்தாள் கவிதா. என்னடா பப்ளிக்கா இப்படி பார்த்துட்டு நிக்கிற? அவங்க பார்த்தா எதுவும் வில்லங்கமாகி தொலைக்க போகுது. அக்காவின் வார்த்தைகளில் லேசாய் அசடு வழிய திரும்பி பார்த்தவன், சேச்ச, நான் அப்படி யோசிக்கல, வேற யோசிச்ச என்றான் மெல்லிய குரலில். என்ன யோசிச்ச? 2ஆம் ஐந்தாண்டு திட்டத்துல நேரு தொழிலக வளர்ச்சிக்கு என்னென்ன முக்கிய திட்டங்களை போட்டாருன்னா அவன் முகத்துல தேடிட்டு இருந்த. கவிதா தான் ஒரு வரலாற்று மாணவி என்று தன்னுடைய கிண்டலில் உறுதி செய்து கொண்டிருக்க அவளை திரும்பி முறைத்தான். அடியே, உன்னை கொன்னாத்தான் என்ன? ஒண்ணுமில்ல, என் புருஷன் புது மாப்பிள்ள ஆயிடுவாரு. கவி, கொல்லாதடி. சரி விடு. ஆனா உன் பார்வை தப்பில்லடா. பொண்ணு அழகாத்தான் இருக்கா, ரொம்ப ரொம்ப அழகா இருக்கா. பிடிச்சிருக்கா? சட்டென்று இந்த கேள்வியை எதிர்பார்க்காத அவன் முகத்தில் குழப்பமும் வெட்கமும் சரியாய் போட்டி போட தன் ட்ரேட்மார்க் அழகான சிரிப்பை உதிர்த்து தோள் குலுக்கி சிரித்தான். பிடிச்சென்ன பிடிக்காம என்ன? அது நமக்கு தடை செய்யப்பட்ட பகுதி, புரோஹிபிட்டட் ஏரியா. குரலில் ஏமாற்றம் மிகுந்தது. அதை அறிந்து கொள்ள இயலாதவளா அந்த தமக்கை? அப்படி என்னத்தை ஊத்தித்தான் இந்த பகையை வளர்த்திருக்காங்களோ? காலம் முழுக்க ஒரு இலை கூட உதிராம ஆங்காரமா நிக்குது. 2 வீட்டு பொம்பளைங்களும் ஒரு சின்ன சிரிப்பையாவது பரிமாறிக்குதுங்களா பாரு. பகையை அறுத்து வீச யாரும் தயாரா இல்லைதான் என்றபடி கண் மூடி கை கூப்ப சன்னமான பெருமூச்சுடன் அன்பும் கண்மூடி நின்றான். கண்கள் மூடியிருந்தாலும் கருத்தால் உணர முடிந்தது அவள் தன்னை கடந்து போய்க் கொண்டிருக்கிறாள் என்று. வீட்டிற்கு வந்து அம்மாவின் மடி கவிழ்ந்து கொண்டு விசாரணை கமிஷன் அமைத்து கொண்டிருந்தான். பழைய பகை குறித்து அறிய தமிழும் அம்மாவின் இன்னொரு மடியில் வந்து படுத்துக்கொள்ள மகன்களின் சிகை களைத்தபடி பகை வளர்ந்த கதையை வரலட்சுமி சொல்ல ஆரம்பித்தார். அது 60களின் ஆரம்ப காலம். சந்திரசேகரும் ஆத்மநாதனும் மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் தங்களுடைய பொருளாதார படிப்பை முடித்துவிட்டு தங்களுடைய அடையாளத்தை சுயமாய் அடைய என்ன செய்யலாம் என்று அலைந்து கொண்டிருந்த காலகட்டம் அது. குடும்பத்தின் உதவி இருவருக்குமே ஓரளவு கிடைத்தது. அதை கொண்டு உருப்படலாம் என்றுதான் சென்னைக்கு பயணமானார்கள். இருவரும் முதலில் ஒரு பெயிண்ட் கம்பெனியில்தான் வேலைக்கு அமர்ந்தார்கள். அங்கே தொழில் நேர்த்தி கற்றுக்கொண்டு தனியாக பெயிண்ட் ஆலை அமைப்பது என்ற கனவும் அவர்களுக்குள் பெருசாய் வீரியம் கொண்டிருந்தது. சந்திரசேகரின் அத்தை மகள்தான் பானுமதி. சந்திரசேகருக்கு அவர் மீது பெரும் காதல் இருந்தது. ஆனால் பானுமதிக்குள் அந்த எண்ணமெல்லாம் இல்லை. வாழ்க்கையில் ஒரு நல்ல இடத்திற்கு வந்த பிறகுதான் மாமாவிடம் சென்று பெண் கேட்க வேண்டும் என்ற உறுதியில் இருக்க, அந்த உறுதிதான் அன்பின் பேரிழப்பிற்கு காரணமாக இருக்க போகிறது என்பதை அவர் அறியவில்லை. தொழில் தொடங்க யார் கையையும் எதிர்பார்க்க கூடாது என்பதில் உறுதியாயிருந்தார் சந்திரசேகர்.
அவரின் வைராகியத்தை நிறைவேற்றிக் கொள்ள 2 வருடங்கள் வெளிநாடு சென்று பொருள் ஈட்டி வருவதென்று முடிவும் செய்தார். அப்போதுதான் காசியப்பா நகரில் இருந்த இந்த ஃபேக்டரி இடம் விலைக்கு வந்தது. அந்த இடத்தை பேசி முடித்து முன் தொகையையும் தந்துவிட்டுத்தான் மலேசியாவிற்கு பொருள் ஈட்ட பயணமானார். இதில் எந்த விபரத்தையும் தன் ஆத்ம நண்பனான ஆத்மநாதனிடம் அவர் பகிர்ந்து கொள்ளவே இல்லை. ஆத்மா, 1 வருஷம் தாண்டா, மலேசியா போயிட்டு வந்ததும் நாம சொந்தமா பெயிண்ட் கம்பெனி ஆரம்பிக்கிறோம். ஏற்பாடெல்லாம் செய்துட்டு தான் போறேன். வந்ததும் சர்ப்ரைஸ் காத்திருக்கு. எனக்காக காத்திருடா சொல்லிவிட்டு நண்பனை தழுவி அன்பு செய்துவிட்டுத்தான் போனார். உடைத்து பேசியிருக்கலாம், செய்ய தவறி போனார். இந்த திட்டமிடல் எதுவுமே தெரியாத ஆத்மநாதன் வழக்கம் போல பெயிண்ட் கம்பெனிக்கு வேலைக்கு போய் வந்து கொண்டிருந்தார். இப்போது போல் அந்நாளில் தொலை தொடர்பு வசதிகள் இல்லை. ஒரு கடிதம் எழுதினாலே வெளிநாட்டில் இருந்து வந்து சேர 15-20 நாட்களாகும். வேலை என்று போனவர் திரும்பி வர 1 வருடத்தை கடந்து போயிருந்தது. வந்தவர் சந்தித்த அதிர்ச்சிகள் 1-2 நித்தம் நித்தம் மாறுகின்ற உலகில் சித்தத்தில் மட்டும் திட்டமிட்ட விஷயம் எப்படி யுத்தமின்றி நடந்தேறும்? நித்தம் நித்தம் மாறுகின்ற எத்தனையோ, நெஞ்சில் நினைத்ததிலே நடந்ததுதான் எத்தனையோ. உன்னிடம் என்னை விற்றுவிட்டேன், திரும்ப வாங்க முடியாத விலைக்கு யாரோ. எல்லாமே பார்வைதான். நம்முடைய பார்வையில் விழுகின்ற தூரமும் தூரத்தில் விழுகின்ற காட்சியும் அவரவர் கற்பனையின் விகாரத்துக்கு ஏற்றாற்போலவே இருக்கும். திரும்பி வந்த சந்திரசேகர் கண்ட காட்சி அவரை நிலை குலைய வைத்தது. 6 மாத கர்ப்பிணியாய் நின்ற மாமாவின் மகள் பானுமதி, அவளுடைய காதல் கணவனாக நண்பன் ஆத்மநாதன். திடீரென்று நோயில் விழுந்த மாமா சாகும் தருவாயில் தூரத்து உறவு முறையான ஆத்மநாதனுக்கு பெண்ணை கட்டி கொடுத்துவிட்டு நிம்மதியாக கண்ணை மூடியதோடு அல்லாமல் இவர்களின் நட்பையும் குழிக்குள் போட்டு மூடிவிட்டு போயிருந்தார். சந்திரசேகருக்குள் பொத்தி வைத்த காதல் பானுமதிக்குமே தெரியாது என்னும்போது, கட்டியவனுக்கு கழுத்தை நீட்டி சந்தோஷமாய் வாழத் தொடங்கியிருந்தாள் பானு. பிரச்சனை அவளோடு முடிந்தும் போகவில்லை. எந்த இடத்தை இவர் பேசி முடித்துவிட்டு மலேசியா சென்றிருந்தாரோ அந்த இடத்தை ஒப்பந்த தேதி கடந்தும் கிரயம் செய்ய வராததால் காத்திருக்க இயலாத இடத்தின் சொந்தக்காரர் அதை வேறு ஒருவருக்கு விற்கப் போக அதை வாங்கி மருமகனுக்கு பெயிண்ட் கம்பெனி ஆரம்பித்து தந்திருந்தார் பானுமதியின் அப்பா. குறுகிய காலத்தில் ஆத்மநாதனின் வாழ்க்கை மாறிப்போனது தெரிந்தது. இங்கே வந்து பார்க்கும்போது முருகனைப் போல் இவர் கனிக்காக ஊரை சுற்றி கொண்டிருக்க ஆத்மநாதனோ நோகாமல் நொங்கு தின்று கொண்டு விட்டார். நினைக்க நினைக்க ஆறவே இல்லை எதுவும். ஆனால் நடந்த எல்லாமுமே நண்பனுடைய மனதை கலக்கி இருக்கிறது என்று அறியாமல் ஓடி வந்தார் ஆத்மநாதன். நீயும் வாடா, உனக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்க, சேர்ந்து பெயிண்ட் பிசினஸை நடத்துவோம் என்று அன்பொழுக அழைத்தவரை புழுவை போல் பார்த்தார். பார்ட்னர்ஷிப் இடத்துக்கு மட்டும்தானா ஆத்மா என்றார் குரூரமாக. சத்தியமா இந்த இடம் நீ அக்ரிமெண்ட் போட்ட இடம்னு எனக்கு தெரியாது சந்திரா. இடத்து ஓனருக்கு காசு மொடைன்னு விற்க போக அதை மாமாதான் என் பேர்ல வாங்கி போட்டாரு. இடம் யார் பேர்ல இருந்தா என்னடா, நாம 2 பேரும் வேறையா என்ன என்றார் அன்பு மேவ. நான் எக்ரிமெண்ட் போட்ட இடத்துல எனக்கு ஷேர் இருக்கிற மாதிரி நான் காதலிச்ச பொண்ணுகிட்டையும் எனக்கு ஷேர் இருக்கா? அசிங்கமாய் கேட்டு நண்பனை அதிர வைக்க தேவராஜா முதலி தெருவில் இருவரும் கட்டி பிடித்து தெருவில் உருண்டார்கள். அத்தோடு நட்பும் முடிந்து போனது. காலக்கரைசலில் ஆத்மநாதனின் மனசில் தனக்கு தெரியாமலே நண்பனின் வாழ்க்கைக்கு ஊறு இழைத்து விட்டது போல் மனசில் தவிப்பு இருந்தாலும் அதற்கு துளியும் இடம் கொடாத காழ்ப்புணர்வில் இருந்தார் பெரியவர். மலேசியாவில் சம்பாதித்து கொண்டு வந்திருந்த காசில் வீட்டையும் கடையையும் வாங்கி போட்டார். பெயிண்ட் பிசினஸை அடியோடு வெறுத்து இரும்பு கடையும் மரக்கடையும் வைத்து விரிவுபடுத்தி கொண்டார். அகிலாவோடு திருமணம், 2 மகன்கள் என்ற காலம் விரிந்தது. ஆனால் தன்னுடைய ஆழ் மன நேசத்தை புரிந்து கொள்ளாத மாமன் மகளால் ஒட்டுமொத்த பெண் குலத்தையும் வெறுத்தார். பெண்கள் சந்தர்ப்பவாதிகள், உணர்ச்சிகளுக்கு அடிமை என்ற எண்ணம் உறுதியானது அவருள். சொல்லாத வார்த்தை வெல்லாது என்று அவர் உணரவே இல்லை. 2 குடும்பங்களும் அடியோடு பிரிந்து போனது. பெரியவரின் ஒரே ஆசையே ஆத்மநாதனின் குடும்பத்தின் அழிவை பார்ப்பது. ஆனால் கடவுளோ ஏற்றம் ஒன்றே வாழ்வில் மாற்றம் என்பது போல்
ஒரு பெரும் முன்னேற்றத்தை தந்து கொண்டிருந்தார் அந்த குடும்பத்துக்கு. அகிலாவும் தவறி போன பிறகு அவருடைய முழு நேர பணியும் நண்பனின் குடும்பத்தை அழிப்பதிலேயே இருந்தது. ஆனால் அதுதான் இன்று வரைக்கும் நடக்கவே இல்லை. அவரின் வஞ்சகமும் கோபமும் குறையவே இல்லை. வரலட்சுமி சொல்லி முடிக்க மகன்கள் இருவரும் ஏதோ விட்டலாச்சாரியார் படம் பார்த்தது போல் ஞாவென விழித்து கொண்டு அம்மாவின் மடியில் கிடந்தார்கள். குப்புற திரும்பி படுத்து கன்னத்தை கைகளில் தாங்கி கொண்ட தமிழ் சொன்னான், அடே நடுவுல அண்ணனே, நான் கூட பாரத யுத்தம்னு நினைச்சா இது பானுமதி யுத்தமா இருக்கேடா. பாட்டி யாருக்குன்னு சண்டை ஆடச்ச, பாட்டி யாருக்குன்னு சண்டை. அவர் பெரிய வல்லவராயன், இவர் வானவராயன். ரேஸ்ல ஜெயிச்சு மீனாவை கட்டிட்டாரு போல. தமிழ் சிரிப்பை அடக்க முடியாமல் சொல்ல அண்ணனும் தம்பியும் ஹைஃபை அடித்து கொண்டு சிரித்து கழித்தார்கள். நீங்கெல்லாம் ஒரு மனுஷன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் பாரு, என்ன சொல்லணும், போய் தொலைங்கடா. வரலட்சுமி தலையில் அடித்து கொண்டு அங்கிருந்து நகர்ந்து போக அண்ணனும் தம்பியும் கட்டிலில் மல்லாந்து உருண்டனர். இப்ப ஏண்டா இத்தனை என்கொயரி, நீ எதுக்கோ அடி போடுற மாதிரி இருக்கே என்றான் அண்ணனின் மார்பில் தலை வைத்து கொண்டு. அன்பு தலை கோதிக்கொண்டு சிரித்தான். அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே என்றான் கள்ள சிரிப்போடு. நான் நம்ப மாட்டேன். இத்தனை காலத்துக்கு பிறகு நீ இந்த தொல்லியல் ஆராய்ச்சியை செய்ய வேண்டிய அவசியம் என்ன? நீ ஒரு வேலையை சும்மா செய்ய மாட்டியே என்றவனின் தலையில் தட்டிவிட்டு அவனை தள்ளிவிட்டு எழுந்து போனாலும் அந்த கேள்வி இவனுக்குள்ளுமே இருக்கத்தான் செய்கிறது. எதற்காக அடி போடுகிறோம்? எதை எண்ணி அசை போடுகிறோம்? இப்ப என்ன செய்ய போற மொழி? இன்பா கைகளை பற்றி சொடுக்கு எடுத்துக்கொண்டே கேட்க தீவிரமாக நகம் கடித்து கொண்டிருந்தவள் இவள் முகத்திலேயே அதை துப்ப சப் என்ற கன்னத்தில் ஒரு அடி விழுந்தது பரிசாய். என்னடி கொழுப்பா என்றாள் முகத்தை துடைத்து கொண்டே. அதை விடுடி, காசுக்கு எங்க போறது? வீட்டுல விஷயத்த சொன்னா கை காலை முறிச்சு போட்டுருவாங்க. நீ வேணா உங்க அப்பா பாக்கெட்ல ஏதாவது தேத்த முடியுமான்னு பாரு என்றாள் தங்கையிடம். அவள் முறைக்க அவசரமாய் அந்த தீர்மானத்தை ஒத்தி வைத்தாள். எதுக்கு? உனக்கு காசு திருட போய் நான் மாட்டிட்டு என்னை டின்னு கட்டி வீட்டை விட்டு துரத்தவா? இப்படியெல்லாம் யோசிக்கிறத விட்டுட்டு உருப்படியான வழியை யோசி. இன்னும் ஒரு வாரம்தான் இருக்கு என்பா அக்கறையாய் சொல்ல மொழி தலையசைத்தாள். உடன் மனசு அன்றைய நிகழ்வை நினைத்து பார்க்கவும் தவறவில்லை. அன்பின் மூலம் தகவல் வந்ததும் கோபத்தோடு வீட்டுக்கு வந்த தாத்தா இவளிடம் காரணம் கேட்க இவள் சொல்ல தெரியாமல் திணறி விழிக்க வளர்ந்த பெண் பிள்ளை என்று அறியாமல் அவர் கை நீட்டிவிட்டார். அதை குலசேகரனே எதிர்பார்க்கவில்லைதான். உன்னை படிக்க அனுப்புனதால தானே உன் இஷ்டத்துக்கு இப்படியெல்லாம் அலையற. போதும், இத்தோட அத்தனையும் முடிச்சுட்டு வீட்லயே கெட. அந்த நாய் என்ன அத்தனை கேலியா கேள்வி கேட்டுட்டு போறா? எல்லாம் உன்னால தானே? மீண்டும் இவள் கன்னத்தில் தாத்தாவின் ஆதிக்கம் நிரூபிக்கப்பட்டாலும் தாத்தா தானே அடிச்சது என்று மட்டும்தான் அவளால் நினைக்க முடிந்தது. ஆனால் அத்தனைக்கும் காரணமான அந்த நெடுமாடு மீது கோபமும் ஆத்திரமும் பொங்கிக் கொண்டு வந்தது. தாத்தாவை சமாதானப்படுத்தி மறுபடியும் கல்லூரியை தொடரவே அவள் பிரம்ம பிரயத்தனம் செய்து ஓய்ந்தாள். இனி மறுபடியும் பணத்தேடல் வந்து முன் நிற்கிறது. மொழி அழைத்து பழைய நினைவுகளைத்தாள். பழைய நினைவு கலைத்தாள் இன்பா. இப்ப என்னடி பண்றது? குறைஞ்சது 7,000 வேணும். ஃப்ளைட் டிக்கெட் உன் கை செலவுக்கு எல்லாம் சேர்த்து உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு இப்போ? 2,000 இருக்கும். மீதிக்கு எங்க போறது? பேசாம போகாம விட்டுடவா? கேட்கும் போதே குரல் இடறியது. நிஜமாகவே அத்தனை திறமைசாலி. கொண்டாடும் வீட்டில் பிறந்திருந்தால் அவளுக்கான மரியாதையே தனிதான். இங்கே பிறந்து தன்னை நிலை நிறுத்தி கொள்ள தவிக்கிறாள். நீ விடு, நான் ரெடி பண்ற. எப்படிடி? கை விரலை கண்ணுக்கு முன்னே ஆட்ட அரை சவரன் மோதிரம் அலை மோதியது. புரிந்து கொண்டு மயமாய் பார்த்தாள். தெரிஞ்சா இன்னும் பிரச்சனையாகும் என்பா. இத்தனை கோழத்தனமா நான் போய் அங்க வீரவசனம் பேசணுமா? இல்ல மொழி, நீ அங்க போறது உன் திறமை. தனியாவது எப்படியும் போயே ஆகணும்னு கிளம்புறது உன்னோட தைரியம். இதையெல்லாம் அங்கீகரிக்காதது அவங்க குறுகிய மனசு, ஆண் ஆதிக்கம். அதை எதிர்த்து போராட நமக்கு இப்போ சோர்ஸ் இல்ல. இது நம்ம குடும்பமும் கூட. என்ன செய்வோம் சொல்லு? அதுக்காக உன்னோட திறமையை அப்படியே அழிஞ்சு போக விட முடியுமாடி? நான் இருக்க. தோளோடு தோள் சேர்த்தாள் அந்த தோழி. சரி, எப்படி இதை மாத்த போறா? நமக்கு இதிலெல்லாம் அனுபவம் இல்லையேடி.
வாஸ்தவந்தான். என் ஃப்ரெண்டு ஜான்சி கிட்ட தந்து அனுப்புறேன். அவ பணமா மாத்திட்டு வருவா. மோதிரம் கிரவுண்டுல தொலைஞ்சிட்டதா வீட்ல சொல்லுவோம். அக்காவின் தோளில் அவள் சரிய, ஒரு பெரும் பிரச்சனை சரியாகிவிட்டது போல் மொழிக்கு நிம்மதியாக இருந்தது. ஆனால் ஒரு பெரும் பிரச்சனையே அங்கேதான் ஆரம்பமாகப் போகிறது என்று அவள் அறிந்திருக்கவில்லை. காற்று வீசும் திசைக்கு காலத்தின் ரதம் அவளை இழுத்து செல்லப் போகிறது என்று அறியாமல் அந்த சிறு பெண் குதூகலித்துக் கொண்டு அமர்ந்திருந்தாள். தன்னுடைய அறையில் அமர்ந்து பேப்பர் வெயிட்டை கைகளால் சுற்றி கொண்டிருந்தான் அன்பு. உள்ளே வந்த தமிழின் முகத்தில் அத்தனை உற்சாகம் பீரிட்டது. கங்க்ராட்ஸ்டா, நம்முடைய டிசைனிங்கிற்கு இது மிகப்பெரிய ஆர்டர். ஹோட்டல் தர்ஷித், வாவ், நினைச்சு பார்க்கும்போதே சந்தோஷமா இருக்குடா. அண்ணனை கட்டிக்கொள்ள அவனும் பதில் அணைப்பு தந்து மரியாதை செய்தான். சந்தோஷமா இருக்கு, என்னால நம்பவே முடியல தமிழ். என்னால நம்பவே முடியல தமிழ். ஹைதராபாத்ல இருந்து கால் வந்தப்போ இதுதான் விஷயம்னு என்னால துளி கூட யோசிக்க முடியல. அவங்களோட புது பிரான்ச்சுக்கு நம்ம கூப்பிட்டு இருக்காங்க இன்டீரியர் பண்ண. முதல்ல ஒரு கிளான்ஸ் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் தான் நாம அவங்களுக்கு கொட்டேஷன் அனுப்ப முடியும். வாஸ்தவம்தான். அவங்க சொல்ற புது ஏரியா ஏதுடா? நம்மால போய் வேலை செய்ய முடியுமா? கண்டிப்பா முடியும். ஏரியா ஜூப்ளி ஹில்ஸ்டா. இது தெலுங்கானாவுல வருது. இந்தியாவுல லேண்ட் வேல்யூ அதிகமுள்ள கமர்ஷியல் ஏரியாவாம் சொல்றாங்க. அந்த மாதிரி இடத்துல அமைய போற ஒரு பில்டிங்குக்கு நாம இன்டீரியர் செய்ய போறது பெரிய விஷயம்டா. இதுக்கு பக்கத்துல தான் பஞ்சாரா ஹில்ஸும் ஹைடெக் சிட்டியும் வருதுடா. வளர்ந்த மற்றும் வளரும் பகுதின்னு வச்சுக்கலாம். நமக்கு தேவையான பொருட்களை எடுத்துட்டு போகவும் பெருசா டிராஃபிக் எல்லாம் இருக்காது. ஸோ நோ ப்ராப்ளம். அன்பு சொன்ன அத்தனை செய்திகளும் திருப்தியாகத்தான் இருந்தது. விளையாட்டாக இருவரும் ஆரம்பித்த தொழில் இத்தனை வளர்ச்சி கண்டதே பெரிய விஷயம். அதுவும் இவ்வளவு சீக்கிரம். அண்ணனும் தம்பியும் அன்பை பரிமாறிக்கொண்டார்கள். தமிழ் அது குறித்து தகவல்களை சேகரிக்க அங்கிருந்து நகர்ந்தான். அன்பு அடுத்த கட்ட நகர்விற்கான மகிழ்வில் அமர்ந்திருந்தான். காலம் நகரத்தான் போகிறது. நாம் விரும்பியபடி அல்ல, அது விரும்பியபடி. விதியின் விதிமுறையே விடை தெரியாத கேள்விதான். ஒரே பாதையில் தனி வேறு பயணமாய் இருவரும் சுந்தர தெலுங்கிசைக்கும் ஹைதராபாத் நோக்கி. நாளை வருவது யாருக்கு தெரியும்? நடந்து பார்த்தால் நாடகம் புரியும். காலை பொழுது ஊருக்கு விடியும். கன்னி நினைத்த காரியம் முடியும், முடியும், முடியும். உன் நிழலுக்கு குடை பிடிக்கிறேன் நனைந்து விடாமல் இருக்க. மரக்குழந்தை சாமரம் வீச காற்று தன்னால் கட்டவிழ்ந்தது. தடவி தடவி மனிதர்களின் உடம்பில் அத்து மீறி கொண்டிருந்தது அமானித காற்று. ஆணை தீண்டும் க்ஷணம் பெண்ணாகவும், பெண்ணை தீண்டும் க்ஷணம் ஆணாகவும் அது வித்தை காட்டி விளையாடி கொண்டிருந்தது. அறிவியல் மாநாட்டில் தரப்போகும் உரைக்கு தரவுகளை இறக்கி தயார் செய்து கொண்டிருந்தாள். இருந்தாலும் மனசிற்குள் தடுமாற்றம் இருக்கத்தான் செய்தது. இதுவரைக்கும் அவசியத்திற்கு கூட பொய் சொன்னதில்லை. ஆனால் இந்த க்ஷணம் லட்சியத்துக்காக பொய் சொல்ல நேர்கிறது. அதுவும் தனியாக இவ்வளவு தூரம் பயணமாக போகிறாள். இதெல்லாம் சரியாக வருமா? மனசு ஓயாமல் அரற்றிக்கொண்டே இருந்தது. தன் வெற்றியும் தோல்வியும் கொண்டாடப்படாமலே போகிறதே என்ற வெறுமை கொண்டாள். இது எல்லாவற்றையும் விட அவளுக்கு பேச்சு பிடிக்கும். அரங்கத்தில் நின்று கம்பீரமாய் முகம் உயர்த்தி நேர்கொண்ட பார்வையில் அரங்கத்தை அதிர வைத்து பேச்சால் தன் முன் இருப்பவர்களை கட்டி போட்டு வைக்க பிடிக்கும். அந்த லட்சியத்திற்கு எவர் துணையாக வராவிட்டாலும் இறைவன் துணையாக வருவான் என்று அவள் நம்பினாள். அந்த நம்பிக்கையை ருஜுவாக்க தானே ஓடிக்கொண்டிருந்தாள், தள்ளாட்டம் இல்லாமல். புக்கை திறந்து வச்சுட்டு என்ன கனவு கண்டுட்டு இருக்க மொழி? வா, வந்து சாப்பிட்டுட்டு போய் படி. சின்னம்மா அபிராமி வந்து அழைக்கவும் புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு முகம் பார்த்தாள். இந்த வீட்டில் ஆண்களின் ஆதரவு பெண்களுக்கு இல்லாவிட்டாலும் பெண்கள் எல்லாம் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருந்ததுதான் பெரிய ஆறுதலே. பசிக்கல சித்தி, கொஞ்சம் டென்ஷனா இருக்கு என்றாள் அமைதியாக. டென்ஷனா? அது ஏன்? இந்த வீட்டுல பிறந்த பிறகு டென்ஷனுக்கு பயந்தா ஆகுமா? எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போட்டுட்டு ஒழுங்கா உட்கார்ந்து படி. சித்தி கன்னம் வழித்து சொல்ல சிறிய தாயின் வயிற்றை கட்டி கொண்டாள். இவர்களிடம் கூட சொல்லாமல் செல்ல வேண்டி இருக்கிறதே என்ற தவிப்பு மனசை கீறியது. ஆனால் சொன்னால் போக விடமாட்டார்கள்.
அறிவியல் பற்றிய இவளுடைய கனவுகளும் இவளின் பேச்சாற்றலும் பட்டுத்தான் போகும். வயிற்றை கட்டி கொண்டவளை வாஞ்சையாக தலை வருடி தந்தாள். தாத்தா அன்னைக்கு அடிச்சிட்டாருன்னு கோவிச்சிட்டியா? அவர் எப்பவும் அப்படித்தானே? ஏதோ இந்த உலகத்தையே தன்னோட தலையில வச்சு தாங்குற மாதிரி. சிடு மூஞ்சி, நீ எதுக்கும் வருத்தப்பட்டு இருக்காத. இவளின் குழப்பத்திற்கு அவர்களே ஒரு காரணம் புரிந்து கொள்ள அதற்கு விளக்கம் தராமல் எழுந்து சாப்பிடப் போனாள். இத்தனை சிரமங்களை பட்டாவது ஒரு பெண் தன் லட்சியங்களை அடைந்தேதான் தீர வேண்டுமா? இந்த கேள்வி வந்தபோது மனசுக்குள் ஒரு அயர்ச்சி வந்து அப்பிக்கொள்ளும் தான். ஆனால் எப்பாடு பட்டாவது தன்னுடைய எண்ணங்களை ஈடேற்றிக் கொள்ள அந்த ஆண் ஆதிக்க குடும்பத்தில் எத்தனை அலை கழிந்திருப்பாள் இப்போ இப்பேதை பெண். அது அவள் மட்டுமே அறிந்தது. வெற்றியில் லாபம் கிட்டுமா நஷ்டம் கிட்டுமா என்பதல்ல இதன் பொருள். பங்கேற்பாளராக அசுர வேகத்தில் தன் ஆற்றலை செலுத்தி ஆளுமையாய் ஓட வேண்டும். அதுதான் ஆத்ம திருப்தி. இதற்கடுத்து என்ன என்று எப்போதுமே மொழி தயங்கியதே இல்லை. முதலில் இதை சிறப்பாக செய்வோம், பிறகு அடுத்ததை பற்றி சிந்திப்போம் என்பதாகவே அவளுடைய நுகர்வு துல்லியமாக இருக்கும் எப்போதும். உன் கூட யார் வராங்க? இது கல்லூரி சார்பா நடந்த போட்டியோ அல்லது இது கல்லூரி மாணவர்களுக்கு இடையே நடந்த அறிவியல் போட்டியோ இல்ல. ஆனால் அறிவியல் கருத்தரங்குல கலந்துகிட்ட நம்ம கல்லூரியை சேர்ந்த மாணவினி, புரியுதா? பிரின்ஸ்பால் கேட்டபோது வேகமாய் தலையை ஆட்டி வைத்தாள். உன் கூட கல்லூரி நிர்வாகத்திலிருந்து யாரும் கலந்துக்க மாட்டாங்க. நீ வீட்ல இருந்துதான் யாரையாவது அழைச்சுக்கிட்டு போகணும். ஆனா நீ கண்டிப்பா கலந்துக்கணும் மொழி. இது உன்னோட ஆங்கில புலமைக்கும் அறிவியல் அறிவுக்கும் உன்னோட பேச்சாற்றலுக்குமான சவால். விட்டுடாத. ஆல் த பெஸ்ட். அவளுக்கு கடித உரையை தந்து வாழ்த்து அனுப்பி வைத்தார். நாட்கள் நெருங்க நெருங்க மனசிற்குள் சின்ன நடுக்கம் வராமல் இல்லை. காலையில 6:20க்கு கிளம்புது ஒரு ஃப்ளைட். அதுல ஏறினா 7:30க்கு அங்க லேண்ட் ஆயிடலாம். ஏர்போர்ட்டிலேயே ஃப்ரெஷ் ஆகிட்டு அங்கிருந்து டாக்ஸி பிடிச்சா ஜூப்ளி ஹில்ஸ் தான். மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி இருக்கிறது யூனிவர்சிட்டி மியூசியம்ல. என்ன மியூசியம்லையா? இப்ப நீ பேச போறது மனுஷங்களுக்கு நடுவுலையா இல்ல ஸ்கலிட்டன்களுக்கு நடுவுலையா? மண்டையோடும் எலும்பு மாலையும் தொங்குமாடி கசின் சிஸ்டர் என்றவளின் தலையில் நொங்கினாள். நான் கூகுள் பண்ண, அது யூனிவர்சிட்டி மியூசியம். உஸ்மானியா மாதிரியான பெரிய பெரிய யூனிவர்சிட்டியை சேர்ந்த அறிவியல் இலக்கிய கருத்தரங்குகள் நடைபெற பெரிய ஹால் அது. கிட்டத்தட்ட 7000 சதுர அடி. அங்க வருடங்களுக்கு முன்னாடி யூனிவர்சிட்டி இருந்ததாகவும் பிறகு யூனிவர்சிட்டி வேற இடத்துக்கு மாற்றப்பட்டு இப்படி கருத்தரங்குகள் இலக்கிய கூட்டங்கள் அறிவியல் மாநாடுகள் நடக்கிற இடமாகவும் மாற்றப்பட்டிருக்கு. அவள் தந்த தகவல்களில் வாய் பிளந்து அமர்ந்திருந்தாள் என்பா. பழைய யூனிவர்சிட்டியின் மியூசியத்தில் இருந்த பொருட்களும் இங்கே பாதுகாக்கப்பட்டு வருதாம் ஒரு அறையில. அதுதான் பேர் காரணம். நீண்ட உரையை முடித்தாள். பிறகு கனைத்து கொண்டு அவளே தொடர்ந்தாள். மீட்டிங் 2 மணி நேரம்தான். முடிஞ்சதும் அழகா பக்கத்திலேயே சாப்பாடு. இல்லாட்டி அதுவும் வேண்டாம். 2 பிஸ்கட் பாக்கெட். நேரா ஏர்போர்ட் போக வேண்டியது. 2:30 மணிக்கு இந்தியன் ஏர்லைன்ஸ் இருக்கு. அதை பிடிச்சா 3:30க்கு டொன்டடைன் சென்னையில் இருப்பேன். அங்கிருந்து ஓலா பிடிச்சா நேரா காலேஜ். நீயும் நானும் நல்ல பிள்ளைங்களா 5 மணிக்கு வீட்டுக்கு போயிடலாம். திட்டமெல்லாம் நன்றாகத்தான் போட்டாள். இறைவன் சட்டத்திற்குள் இந்த திட்டமெல்லாம் கட்டுப்படாது என்று அவள் அறியாமல் போனாள் பாவம். இளங்கன்று பயம் அறியாதுதான். இங்கே இந்த சிறு பிள்ளைகளின் வெள்ளாமை வீடு வந்து சேராமல் சின்னா பின்னமாக போவதை அறியாமல் அவள் குதூகலித்து கொண்டிருக்க ஈரமான காற்று கூதலாய் உடல் நீவியது. இல்லை இல்லை, அவளுடைய அறியாமையை எண்ணி அவள் பட்டழிய போகும் இன்னலை எண்ணி காற்று விட்ட கண்ணீராலேயே அந்த ஈரத்தின் கனம் காற்றில் படர்ந்து கிடப்பது போல் தோன்றியது. அலைபேசியில் முக்கிய உரையாடலில் இருந்தவன் பிரதீப். அங்கே வந்ததும் பேச்சை அப்படியே நிறுத்திவிட்டு நிமிர்ந்து பார்த்தான். இப்போதெல்லாம் இவன் தேவையே இல்லாமல் அறைக்குள் வருவது போல் தோன்றுகிறது. எப்போதும் அன்பிற்கு ஒரு பழக்கம் இருக்கும். அவன் அத்தனை எளிதா யாரையும் நம்பவும் மாட்டான், நம்பியவர்களை சந்தேகிக்கவும் மாட்டான். பிரதீப்பை நம்பித்தான் இங்கே வேலைக்கு வைத்திருக்கிறான். ஆனாலும் இப்போதெல்லாம் அடிக்கடி அவன் தன்னுடைய எல்லைகளை கடப்பது போல் தோன்றியது. பிரதீப்பின் மனசை வண்டாய் ஒரு விஷயம் குடைந்து கொண்டிருந்தது. ஏதோ ஒரு பெரிய ஆர்டர் கிடைத்திருக்கிறது.
அது விஷயமாய் பேச அன்பு இங்கிருந்து கிளம்புகிறான். ஆனால் எங்கே என்றுதான் தெரியவில்லை. பிரதீப் இயல்பானவன். அது சரி. ஆசையும் தேவையும் பேராசையும் உள்ள எல்லா மனிதர்களுமே இயல்பானவர்கள் தானே. இப்போதெல்லாம் நல்லவனாகவும் அப்பாவியாகவும் இருப்பவர்கள்தான் இயல்பில்லாத மனிதர்கள் என்ற உலகம் முத்திரை குத்தி விடுகிறது. அவனுக்கு 2 விஷயம்தான் பிரதான பிம்பம். ஒன்று பேரழகான மொழி, அவளோடு சேர்த்து திரண்ட சொத்து. அதை கொண்டு இவர்களைப் போல பெரிய இன்டீரியர் டிசைனிங் கம்பெனிக்கு முதலாளியாவது சின்ன கனவுதான். ஆனால் அடைய முறையான வழிகளை கையாள தெரியாத முரண்பட்டவன். என்ன நின்னுட்டே கனவு காண்றீங்க? என்ன வேணும் பிரதீப் என்றான் தோரணையாக. அப்போதுதான் தலை குலுக்கி உணர்வு பெற்றவன் மெல்ல சிரித்து கொண்டு அவனுக்கே புரியாத ஒரு வேலையை சொல்லி அதை எப்படி முடிப்பது என்று விசாரித்து கொண்டு நகர்ந்தான். மெல்ல மெல்ல மணிகள் உருண்டு நாட்களாகி தேய்ந்து கொண்டிருந்தது. முதல் நாளை விழுங்கிக் கொண்டு அடுத்த நாள் பிறக்க அந்த நாளையும் அடுத்து வந்த சில மணி நேரத்தில் முடிந்து போய்க் கொண்டிருந்தது. மொத்தத்தில் நேரத்தை நாட்கள் மென்று தின்று காலத்தை கடைந்து கொண்டிருந்தது. மென்ஸ் வேரில் பர்ச்சேஸ் முடித்துவிட்டு வெளியில் வந்தவன் கண்களில் பட்டது எதிர் வரிசையில் நின்ற ஆட்டோவிற்கு கை காட்டி கொண்டிருந்த மொழிதான். ஹிக்கின் பாதம்ஸில் சில புத்தகங்களை ரெஃபரன்ஸுக்காக வாங்கி கொண்டு தோழி ஒருத்தியை பார்த்துவிட்டு வீடு திரும்பி நிற்கிறாள். அவளை பார்த்ததும் உள்ளுக்குள் மலர்ந்த பூவிற்கு அவன் இன்னும் பெயர் வைக்கவில்லை. இத்தனை அழகான தேவதையின் அருமை தெரியாமல் வீதிகளில் வீணாய் அலைய விடுகிறார்களே, தனியாய் ஒரு கார் கூட தராமல். என்ன குடும்பம் அது? அலத்து கொண்ட மனதை பார்த்து சிரித்து கொண்டான். வண்டியில் ஏறி வளைத்து கொண்டு போய் அவள் அருகில் நின்றான். சட்டென்று தன் முன்னே வந்து நின்ற நீல நிற ஜாக்குவாரை இனம் கண்டு சொற்ப நொடி ஜெர்க்காகி பிறகு அவள் முகத்தில் கோபத்தை உற்பத்தி செய்து கொண்டாள். இவனால் தானே தாத்தா அன்றைக்கு அடித்தார். மொழி அவன் அழைத்த போதுதான் தன்னுடைய பெயரில் இத்தனை இதம் இருக்கிறது என்று அவளுக்கு தெரியும். அவள் வெடுக்கென முகம் திருப்பியதை அவன் ரசிக்கவில்லை. வீட்டுக்கு போகணுமா? நான் டிராப் பண்ணட்டுமா? மணி இப்பவே 7. இதுக்கு மேல ஆட்டோ பிடிச்சு எப்ப வீட்டுக்கு போறது? அன்டைம். அழகான பொண்ணு. அவனின் குறும்பில் கொதித்து வழிந்த காதலை அவள் அடையாளம் காண தவறித்தான் போனாள். ரொம்ப நன்றி. உங்க கூட ஒரு நாள் பேசினதுக்கே இத்தனை நாள் இல்லாத திருநாளா என் தாத்தா கிட்ட அடி வாங்கின. இப்ப உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறத பார்த்தா அவ்வளவுதான். அவளின் பெரிய விழிகள் முகமெல்லாம் அசைந்து அவனை முழுசாய் கொன்றது. எதுக்கு திட்டணும்? நான் என்ன ராட்சசனா? பிரச்சனைகள் இருக்குதுதான். ஆனா உனக்கும் எனக்கும் என்ன பிரச்சனை? யார் காலத்திலேயோ யாரோ போட்ட சண்டைய நீயும் நானும் ஏன் வேதாளத்தை விக்ரமாதித்தன் தோல்ல போட்டுட்டு அலையிற மாதிரி அலையணும்? அத்தனை இதமாக பேசினான். ஒருவேளை தாத்தா சொல்வது போல் பழி வாங்க சுற்றி வருகிறானோ? ஜெய்சங்கர் காலத்து பாணியில் சந்தேகம் எழ அதையும் அவன் உறுத்தாமல் இருக்கத்தான் இல்லை. எந்த பதிலும் சொல்லாமல் அவள் அங்கிருந்து நடக்க முற்பட அவன் கண்களில் ஏமாற்றத்தின் வலி அப்பட்டமாய் தெரிந்தது. மொழி, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு ஆணின் மூலமாய் இந்த வார்த்தைகளை அறியும் போதுதான் ஒரு பெண்ணின் ஜென்மமே பூரிப்பாகுமாம். இது இலக்கியத்தின் பிதற்றல். ஆனால் அதை அந்த நொடி அவள் உணர்ந்தாள். மூளையின் உத்தரவின்றி தண்டு விடத்தின் உத்தரவனை கேட்டு நடக்குமாமே அனிச்சை செயல். அது அந்த க்ஷணம் அவள் அங்கத்தில் நடந்து அவளுள் வெட்கத்தை விதைத்து வேகமாய் மலர வைத்து பக்கத்திற்கு ஒன்றா இரு கன்னங்களிலும் செம்மை பூ பூக்க வைத்தது. அதெப்படி வெட்க விதை தூவியதும் கன்னத்தில் செம்பருத்தி பூக்கிறது? ஆசை இவள் மனதில் அலை மோதாமல் இது அத்தனையும் சாத்தியமா என்ன? என்ன பதில் சொல்வது? தன் எண்ணத்தை எப்படி சொல்வது? மேடைகளில் முழங்கும் பேச்சாற்றல் வித்தகி சொற்கள் மடங்க தன் சுயத்தை மறந்து அவனை பார்த்தபடி நின்றாள். சட்டென்று குடும்பத்தின் பகை குறுக்கு சால் ஓட்ட உயர்ந்த விழிகள் தரை பார்த்து தாழ்ந்து கொண்டது. எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்க மொழி. உன்னை காதலிக்கணும், கை பிடிச்சுக்கிட்டு ஊர் சுத்தணும்னெல்லாம் நான் நினைக்கல. முறைப்படி உன்னை பெண் கேட்டு கல்யாணம் பண்ணிக்கணும், அதுதான் என் ஆசை. இது மூலமா 2 குடும்பத்து பகையும் தீரும். என் பக்கத்துல இருந்து எந்த எதிர்ப்பும் வராது. என் ஆசைக்கு எந்த தடையும் இருக்காது. ஆனா உன் தாத்தா என்னை உன் வாழ்க்கையில் அனுமதிப்பாரா? அவன் கேட்ட கேள்விக்கு அவளிடம் விடை இல்லை.
ஆனால் அவனிடம் விடை இருந்தது. என் கேள்விக்கு என்ன பதில்? உன் பார்வைக்கு என்ன பொருள்? மணமாலைக்கென்ன வழி? உன் மௌனம் என்ன மொழி? சீப்பெடுத்து உன் கூந்தலை சீவி அலங்கரித்துக் கொண்டாய். அந்த சீப்போ உன் கூந்தலில் ஒரு முடி எடுத்து தன்னை அலங்கரித்துக் கொண்டது. இரவு மணி 10 முத்தமிட்டிருந்தது. இருட்டில் குருட்டு நிலா வழி தெரியாமல் சுற்றி கொண்டிருக்க, ஆங்காங்கே வழிமறித்து வம்பு செய்த கருமேகங்களின் கற்பழிப்பு முயற்சிகளை முறியடித்து விண்டு போகாமல் நிலா வெளிவந்து கொண்டே இருந்தது. காலையில் கிளம்பியாக வேண்டும். கருத்தரங்கத்தில் பதிய வேண்டிய கருத்துக்களை மனதில் பதியம் போட்டு வைத்து கொண்டாள். முழங்காலை கட்டிக்கொண்டு பால்கனியில் வந்து அவள் அமர்ந்து கொள்ள, அவள் மடியில் தலை வைத்து கொண்டாள் இன்பா. எல்லாம் ரெடி பண்ணிட்டியா மொழி? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? காதோரம் தொங்கிய கற்றை முடியை சரி செய்து சொருகி விட்டாள் தங்கை. பண்ணிட்ட. டென்ஷனா இருக்கு இன்பா. எல்லாம் சரியா வந்தா நங்கநல்லூர் ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்தணும். காஸ்ட்லியா வேண்டிக்காதடி. ஒரு வடை இப்போ 10 ரூபா. என்கிட்ட விற்கிறதுக்கு வேற நகை இல்ல என்றாள் பரிதாபமாக. சரி, அவர்கிட்ட அப்புறம் பேசிக்கலாம். அவ்வளவு கராராவெல்லாம் நம்ம கிட்ட கடனை வசூலிக்க மாட்டாரு. யாரடி? நங்கநல்லூர் ஜி. அக்காவின் கன்னத்தை அழுந்த கிள்ளி வைத்தாள் இன்பா. மெல்ல எழுந்து அமர்ந்து குரல் தழைய கேட்டாள். காலையில எப்படிடி கிளம்புவ? 5:30க்கெல்லாம் கிளம்பி ஆகணுமே. அதுக்கு நீதான் ஹெல்ப் பண்ண போற. என்னால முடியாது. கத்தியவளின் வாயை வல கையால் மூடினாள். அவள் முகத்திற்கு நேரே ஒற்றை விரல் உயர்த்தி எச்சரிக்கை செய்தாள். கத்தினாள். கத்தினால் கொன்னுடுவேன் என்று. நான் 5:30 மணிக்கு எழுந்து வெளியே போக நீதான் யாருக்கும் தெரியாம கதவை திறந்து விட போற. மறுபடியும் சத்தமில்லாம வந்து படுக்கையில விழப்போற. வழக்கம் போல வீடு 7 மணிக்குத்தான் எழுந்துக்கும். நம்ம ரூமுக்கு தேடிட்டு எப்படியும் 8 மணிக்கு மேலதான் வருவாங்க. என்னை காணோம்னு என்கொயரி பண்ணா நான் ஸ்போர்ட்ஸ் டே பிராக்டிஸுக்காக காலையில 7 மணிக்கே காலேஜ் போயிட்டதா சொல்லணும். எல்லாம் மைண்டில் வச்சுக்க. சொதப்பி வச்சிடாத. நீ உளறினாத்தான் இருக்கு. மொழி விவரிக்க விவரிக்க இன்பாவின் அடி வயிற்றில் சின்னதாய் பயம் வந்தது. மொழி திட்டம் போடுவதை பார்த்தால் ஏற்கனவே 10-15 வழிப்பறியும் ஆழ்கடத்தலும் செய்தவள் போல இருந்தது. வேக வேகமாய் தலையசைத்து ஆமோதித்தாள். அம்மாவும் சின்னம்மாவும் வருவது பார்த்து கண்களாலேயே அந்த பேச்சை கத்தி இல்லாமல் கத்தரித்து கொண்டு விட்டார்கள். 4 பெண்களும் அமர்ந்து பேசிக்கொண்டே இருந்தார்கள். நிலா சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருந்தது. தான் சொல்ல நினைத்ததையெல்லாம் சொல்லிக் கொண்டே இருந்தாள். அத்தனை ஆர்வமாய், அத்தனை அழுத்தமாய். இனி இப்படி ஒரு சந்தர்ப்பமே வராது என்பது போல் முழுசாய் தன்னை கரைத்து வார்த்தைகளில் வார்த்து கொண்டே இருந்தாள் மொழி. பேச நினைத்ததெல்லாம் பேசி முடித்து விட்டாள். இனி பேசவே போவதில்லை என்பதை அறியாமலே அதை செய்து கொண்டிருந்தாள் மொழி. அருள்மொழி. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.